ஆயிலிய நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒரு ஷார்ப்புன்னு சொல்லுவாங்க, அந்த புத்தி கூர்மைன்னு சொல்லுவாங்க, விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க, கணக்கர்னு சொல்லுவாங்க. கணக்கு போட்டு கனகச்சிதமா ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய தலைமைத்துவம் இவர்கள்ட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. புத்தி இருந்தும் ஞானம் இருந்தும் ஷார்ப் இருந்தும் எல்லா விஷயம் தெரிந்திருந்தும் சபையில் தன் பேச்சு எடுபட முடியாமல் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் தவித்து கொண்டு இருப்பார்கள். அதைத்தான் ஒரே செயலை ரெண்டு விதமாக யோசிக்கிறதுனால, ஒரே விஷயத்தை ரெண்டு புத்தி கொண்டு யோசிப்பதனால, இது நடக்கலைன்னா ஏ இல்லைன்னா பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எப்பயுமே ஆயிலிய நட்சத்திரக்காரர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இருக்கும். எவன் பஞ்சாயத்து நமக்கு வேணான்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம். அதனால யார் வம்புக்கு இவங்க போறதில்லை, இவங்க வம்புக்கு வந்தாலும் ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சோதனை காலம் என்றே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய கேது மகா திசை. லக்னாதிபதியினுடைய அம்சம் என்ன, அதை பொறுத்து தான் கேது உங்களை ஆட்டி படைப்பார். லக்னாதிபதி மட்டும் நல்லா இருந்தார்னா ரெக்கமெண்டேஷன் எல்லா இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். எங்க இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும்? தேவலோகத்துல இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும். யாருடைய சப்போர்ட் கிடைக்கும்? குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் கிடைக்கும், முன்னோர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏனென்றால் ஆயில்ய நட்சத்திரம் என்பது ஒரு ஷர்ப அமைப்பு பெற்ற நட்சத்திரம். அதற்கு முன்னோர்களுடைய பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம். அந்த ஆறா வடு என்பது அடுத்து வரக்கூடிய திசையில நம்ம எப்படியும் சாதிக்கணும், எப்படியும் உயரணும், எப்படியும் மேலே வரணும், எப்படியும் நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். எந்த ஊரை விட்டு வந்தோமோ அந்த ஊர்ல போய் நிலை நிறுத்தணும். ஓட்டு வீட்டுல இருந்தா மாடி வீடு கட்டணும், சொந்த இடம் வாங்கணுங்கிற ஒரு வைராகியமும் எண்ணமும் யோகமும் இவர்களுக்கு அடுத்த திசை அமைத்து கொடுக்கும். அப்படிங்கிறதுல எப்பயுமே 16 காதல் பண்ணி அதில் 70 வரையும் வாழ்ந்து 80 வயது வரை இணை புரியாத ஜோடிகளாக கடகராசி ஆயிலிய நட்சத்திரங்கள் இருப்பதற்கு காரணமே அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கும்போது 16 வந்த காதல் முதுமையிலும் இவர்களுக்கு கடைசி வரை சூப்பரா இருக்கும். அந்த கேதுல சில தடுமாற்றங்கள் வந்தாலும் கூட ராகு இவர்களை தாங்கி பிடிப்பார், தூக்கி பிடிப்பார், உயர்த்துவார், கௌரவப்படுத்துவார். கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஆட்டம் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் ராகு தன் திசை நடக்கும்போது புரிய வைக்காமல் விடவே மாட்டார். ரண சிகிச்சையை கொடுத்து கையில் காப்பு போடுவதில் வல்லவர் ராகு பகவான். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், இவர்களுடைய பிறப்பின் ரகசியம் பேசியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு இந்த பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு முழுமையாக புரியும். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுல கண்ணன் இவருடைய கணிப்பில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள், இவர்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக பேசியிருந்தோம். இருந்தாலும் கூட தசாபுத்தி பலன்கள் தான் ரொம்பவே முக்கியம். சுய ஜாதகத்தின் அடிப்படையில், லக்னத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தான் நம்ம பேச போகிறோம் சார். இவர்கள் எந்த தசையில் பிறக்கிறாங்க சார்? ஆயில்ய நட்சத்திரம்ங்கிறது 4 பாதங்களும் கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புதன் பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க புதன் மகாதிசையில் தான் ஜனனம் எடுப்பாங்க. அதில் பாதம் இருக்கு இல்லையா, 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க ராசி நவாம்ச கட்டத்திற்கு கீழாக ஸ்ரீ புதன் மகாதிசை இருப்பு வருடம் 17க்கு அன்னையினுடைய கர்ப்பச்சல் நீக்கிய இருப்பு வருடம் அப்படின்னு போட்டு ஒரு 10 வருஷம் 12 மாதம் 3 நாள் அல்லது கம்மியாக போட்டிருக்கு, ஒரு 6 மாதம் 13 நாள் தான் இருந்திருக்கு, அல்லது வெறும் 13 நாள் தான் இருக்குன்னா 4ஆம் பாதம், கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னா 3ஆவது பாதம், அதை விட கூடுதலாக இருக்குன்னா 2ஆவது பாதம், 17க்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா 1ஆம் பாதம். அப்போ இந்த 17 வருஷத்தில் உங்களுக்கு எத்தனாவது அமைப்புகளுக்குள்ளே இருக்கோ உங்களுடைய பிறந்த தேதி, வருடம், மாதம், அதோடு அதை அப்படியே கூட்டிக்கிட்டா அது வரையும் உங்களுக்கு புத்திக்கு காரகரான ரொம்ப ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு ஷார்ப்புன்னு சொல்லுவாங்க, அந்த புத்தி கூர்மைன்னு சொல்லுவாங்க, விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க, கணக்கர்னு சொல்லுவாங்க. கணக்கு போட்டு கனகச்சிதமாக ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய தலைமைத்துவம் இவர்கள்ட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலையும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக, சாதுரியமாக, நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை கையாளக்கூடிய குணம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி எங்கேருந்து வருதுன்னா 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் ஒருத்தர் என்னவா ஆக போகிறாங்க, அவங்க எதை நோக்கி போக போகிறாங்க அப்படிங்கிறது அந்த விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் அந்த வீட்டுக்குள்ளே போடக்கூடிய அந்த கணக்கை அந்த புதனுடைய ஆதிக்கம் இவர்கள்ட்ட முழுமையா இருக்கு அப்படின்றது அர்த்தம். வச்ச இடத்துல எடுக்கிறது. பெரிய ஆளானாலும் சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள் எல்லாம் ரொம்ப சாதுரியமா அந்த மெமரி பவரோட சொல்றது, அதை ரசிக்கும் விதமா சொல்றது, இதெல்லாம் ஆயிலிய நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. அந்த குவாலிட்டியான புதன் மகாதிசை இவர்களுக்கு சின்ன வயதிலே வரும்.
அப்ப நட்சத்திரநாதனுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த திசை வர்றதுனால புதன் தான் இவர்களை வந்து பள்ளி படிப்பு முடிக்க வர அப்படியே வழிநடத்தி கொண்டுட்டு வருவார். நம்ம எந்த ஒரு திசையுமே எப்படி சொல்லுவோம்னா, ஒரு முழுமையான திசை முழுமையாக உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அந்த பாதத்தை பொறுத்து குறையும் இல்லையா? அப்போ ஒரு தோராயமாக நம்ம சென்டராக உட்காந்துக்குறோம். இங்கிட்டு 17 இங்கிட்டும் போகாமல் ஒரு 8-9 வயசு வரை உங்களுக்கு ஒரு புதன் மகாதிசை நடக்குது. நீங்கள் எந்த வருஷத்தில் வேணாலும் பிறந்துருங்க. அந்த வருஷத்துலேருந்து ஒரு 9 வயசு 10 வயசுக்குள்ளே உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு ஓரளவு ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஓரளவு எல்லாமே மெமரியில் உட்காரக்கூடிய அந்த காலகட்டங்களில் இந்த புதன் பகவானுடைய திசை உங்களுக்கு நடந்திருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த சின்ன வயசுகளுடைய நினைவுகள், நீங்கள் சந்தித்த விஷயங்கள், உங்களுடைய சாதுரியத்தனம், உங்களுடைய நகைச்சுவை, உங்களை தூக்கி எல்லாரும் கொஞ்சினது, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த நினைவுகளில் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் எடுத்துகிட்டு வரும்போது அவர்களுக்கே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம் இந்த புதன் பகவானுடைய காலம். அதே நேரத்தில் லக்னாதிபதி இவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ புதன் மகாதிசை நடக்குது, இவர்களுக்கு ஒரு லக்னம் ஒன்று அமைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு இப்போ கன்னியா லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கன்னி லக்னத்திற்கு லக்னநாதனாக புதன் பகவான் வருவார். அப்போ நல்ல லக்னங்களில் பிறந்து லக்னாதிபதி திசையே நமக்கு வர்றது அப்படிங்கிறது கொடுப்பன. இதே இது மீன லக்னம். மீன லக்னத்திற்கு புதன் சதுர்கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவராக வருவார். அந்த புதன் என்ன நிலையில இருக்கிறார்? ஏன்னா சூரியனோடையே இணைந்து பயணிக்கக்கூடிய புதன் பகவான் ராசி சக்கரத்தில், நவாம்ச சக்கரத்தில், பாவகத்தில் என்ன நிலையில இருக்கிறாருன்னு பார்க்கணும். சில பேர் எனக்கு ராசி சக்கரத்தில் 4வது கட்டத்தில் புதன் இருக்குதுயா, வீடு வண்டி வாகனம்லாம் அமையும் சொன்னா ஒன்றும் அமையல அப்படின்னு பார்த்தா பாவகத்தில் 3ஆம் இடத்துல இருக்குதுயா, ஒன்றும் அமையாது அப்படின்ற மாதிரி அந்த கட்டங்கள் மாறி உட்காரும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சாதகம் இல்லாமல் தடைபடுவதற்கு பாவக கட்டமே தீர்வு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க பலன்கள் பார்க்கும்போது. அப்ப இந்த புதன் வந்து இவர்களுக்கு திசையை நடத்தணும். அப்படி நடத்தும் போது இதெல்லாம் அவங்களுக்கு ஹை குவாலிட்டியா அப்படியே அந்த சின்ன வயசுல எல்லாமே வந்துடும். அந்த புதன் வந்து திசையை முடிச்சுட்டு கொடுக்க போகும்போது அடுத்த ஒரு திசையிட்ட கொடுப்பாரு. அந்த திசை இவங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பருவங்களையும் முக்கியமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு திசையாக ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும். அந்த தீர்மானத்துல ஃபெயிலியர் ஆனவங்க புத்தி இருந்தும் ஞானம் இருந்தும் ஷார்ப் இருந்தும் எல்லா விஷயமும் தெரிந்திருந்தும் சபையில் தன் பேச்சு எடுபட முடியாமல் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் தவித்து கொண்டு இருப்பார்கள். அதைத்தான் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ரொம்ப தயக்க சுபாவம், ரொம்ப கூச்ச சுபாவம், ரொம்ப எதையும் வெளிப்படையா பேச மாட்டாங்க, எல்லாத்தையும் ரகசியமா காத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டா, நமக்கு எல்லா விஷயமும் தெரியுது, புரிஞ்சிருக்குது, இது எந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கிடுவாங்கங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் இவர்களுக்குள்ளாகவே ஓட்டி பார்த்து அந்த விஷயத்தை சொல்லலாமா வேணாமான்னு நினைச்சு இவர்கள் தனக்குள்ளேயே வைத்துக் கொள்கின்ற காரணத்தினால் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் வெளிப்படையாக பேசாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சொல்றாங்கல்ல, சந்துல சிந்து வாடிடுவாயால மாலு அப்படின்ற மாதிரி வாய்ப்பு கிடைத்தால் கடகத்தில் ஆயிலியத்தில் பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட விஷயங்களையும் அசைத்து பார்த்து விடுவார்கள். அவ்வளவு பெரிய நுண் அறிவு ஷார்ப்பு இவர்களுக்கு அந்த புதன் தான் கொடுக்குறாரு. இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க எவ்வளவுதான் அறிவாற்றலோடு இருந்தாலும் எதிரில் இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையை அறிந்து தான் அதையே வெளிப்படுத்துவாங்க. நிச்சயமா வெட்டித்தனமா அட்வைஸ் பண்றது ஆயிலிய நட்சத்திரத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதிரில் இருக்கவங்க அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிட்டா, இவங்க சொல்றதை கேட்டா, இவங்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி இருந்தா, இவங்க சொல்றதை காதுல கேட்டுக்கிட்டா ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது செல்லு பார்க்கறது, அங்கே திரும்புறது, பேப்பர் எடுத்து படிக்கிறதா போயாண்டு போயிடுவாங்க. ஆயிலிய நட்சத்திரம் என்பது எதிராளிகள் எந்த அளவுக்கு தன்னை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை விட எதிராளிகளை இவர்கள் அதிகமாக புரிந்து வைத்திருப்பார்கள். தன்னை மதித்தாதான் இவர்களும் மதிப்பாங்க. இல்லைன்னு சொன்னா ஆயிலிய நட்சத்திரம் அந்த இடத்த விட்டு கலண்டு போயிடுவாங்க. சரி, இவ்வளவு அறிவாற்றல் மிகுந்த ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவர்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய தசை இதுவாவது இவங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தும் விதமாக இருக்குமா? நிச்சயமா. அதாவது அறிவாற்றல்ங்கிறது எப்படி சொல்றதுன்னா, ஆயிலிய நட்சத்திரத்துக்கு கூடவே பிறந்தது, அது என்னைக்கும் போகாது. அதே நேரத்தில் அந்த அறிவாற்றலை தான் கூட வச்சுக்கிறத விட வெளியில கொடுத்தா மட்டும்தான் ஒருத்தர் வந்து இன்னைக்கு பிரபலிய புகழ், தனம், கீர்த்தி. ஏன்னா ஆயிலிய நட்சத்திரம் ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் கிடையாது. ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க்லேயே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு பேனாவிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் 10 வருஷமாக உட்காந்து அலைகிற விஷயத்த 10 நிமிஷத்தில் முடிக்கிறது ஆயிலியத்தினுடைய ஒரு குணம். ஏன்னா பின்னாடி வந்து திட்டங்கள் அதிகம் இருக்கும். 10 வருஷ உழைப்பை இவர்கள் கிரகிக்கிற விதம் என்பது ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். அந்த கிரகிப்புத்தன்மை, ஈர்ப்புத்தன்மை, சாதுரியத்தன்மையை புதன் இவர்களுக்கு கொடுக்கறதுனால ஒரே செயலை 2 விதமாக யோசிக்கிறதுனால, ஒரே விஷயத்தை 2 புத்தி கொண்டு யோசிப்பதனால, இது நடக்கலைன்னா ஏ இல்லைன்னா பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எப்பயுமே ஆயிலிய நட்சத்திரக்காரர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அது வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய தொழிலும் சரி. ஒரு விஷயம் சரியில்லையா, சரி இதை விட்டு எப்படி நேக்கா கலண்டு போகலாம், இதோட மல்லு கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்ட்டு தனக்கு சம்பந்தமான, தன்னுடைய சந்தோஷமான, தனக்கு வாழ்வியல் இடங்களை தானே தேர்வு செய்து கொண்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு டம்ளர் காப்பியை குடிச்சிட்டு கூட டிவியை பார்த்துட்டு பேசாமல் சிவனேன்னு தூங்குவோம் ஐயா, எவன் பஞ்சாயத்து நமக்கு வேணான்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம். அதனால யார் வம்புக்கும் இவங்க போறதில்லை, இவங்க வம்புக்கு வந்தாலும் ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சோதனை காலம் என்றே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய கேது மகா திசை.
இந்த தசை வந்து ஏன் சோதனை காலம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதில் சாதனை படைக்கலையா, படைச்சிருக்கிறாங்க. கேது நல்லது தான் பண்ணியிருக்குது. கேது மகாதிசை நடக்கும்போது அந்த கேதுவினுடைய இருப்பிடம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. கேது என்ன சாரம் வாங்கியிருக்கு, யார் பார்வையில் இருக்குது, யார் அங்கீசத்தில் இருக்குங்கிறத ஒரு விதி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் எல்லா பாம்பும் கெடுத்துப்படாதியா, அது பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கும், பக்கத்தில் ஒன்றா தண்ணி பாம்பு அப்படிங்கிற மாதிரி கேது ஞானத்தை கொடுப்பாரியா. குருவோட வீட்டில் இருந்தால் நல்லதானே பண்ணுவார், தனுசில் இருந்தால் கோதண்ட ராகுங்கிறியா, அப்புறம் தனுசில் கேது இருந்தால் மட்டும் கெடுத்தா விடுவார் அப்படின்ற மாதிரி அந்த கேது பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து நன்மைகளை கொடுப்பார். அதே நேரத்தில் இந்த லக்னாதிபதி ஜாதகத்தில் வீக்காக இருக்குன்னு வச்சுக்கல, இவங்க ஒரு லக்னத்தில் பிறப்பாகல்ல, எப்படி வச்சு பார்த்தாலும் மேஷத்துலேருந்து எண்ணி வரும்போது 12 ஒரு லக்னத்தில் தான் நம்ம பிறப்போம். எல்லாருமே நாங்கள் ஆயிலிய நட்சத்திரம் அச்சடிச்ச மாதிரி ஒரே கடக லக்னத்தில் தான் பிறப்போம்லாம் கிடையாது. ராசி வேணா கடகம் தான், லக்னம் மாறுபடும். அப்போ என்ன சொல்கிறாங்க, லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்கிறார், லக்னாதிபதியினுடைய அம்சம் என்ன, அதை பொறுத்து தான் கேது உங்களை ஆட்டி படைப்பார். லக்னாதிபதி மட்டும் நல்லா இருந்தார்னா ரெக்கமெண்டேஷன் எல்லா இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். எங்க இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும், தேவலோகத்துல இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும். யாருடைய சப்போர்ட் கிடைக்கும், குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் கிடைக்கும், முன்னோர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏனென்றால் ஆயில்ய நட்சத்திரம் என்பது ஒரு ஷர்ப அமைப்பு பெற்ற நட்சத்திரம். அதற்கு முன்னோர்களுடைய பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம், அதனால ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா பாக்கியங்களும். பெருமாளுக்கே நாங்க இடம் கொடுத்தாலியா, எங்க பந்தியில பெருமாளை படுத்து தூங்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆதிசேஷனுடைய நட்சத்திரத்தை பெற்ற கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே உண்டு. லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கும் போது ஐயா புலிப்பானை ஐயா தன்னுடைய பாடல்ல ஒரு பாடல அற்புதமா சொல்றாரு. கேளப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம், கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் சூழப்பா சுகமில்லை களவு போகும், சோறு துணி கையேந்தி நிற்க செய்யும், அரண்மனையார் பகையும் உண்டு. அரண்மனையில் இருக்கிறவர்களுடைய பகையெல்லாம் உண்டாகும் யா, ஊரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கொடுத்து போடும்யா. என்னதான் ஜாதகத்துல யோகங்கள்லாம் வலுத்து இருந்தாலும், நீ கஜகேசரி யோகம் இருக்கு, பஞ்சமகா புருஷ யோகம் இருக்கு, லட்சுமி யோகம் இருக்கு, தாரை போல் கொட்டும்படா யோகம்லாம் இருக்குது. எல்லா யோகமும் இருந்து லக்னாதிபதிக்கு எல்லா யோகமும் இருந்து லக்னாதிபதி கெட்டு போச்சு. ஜாதகன் எங்க இருக்கிறார், படுத்து தூங்கிட்டு இருக்காரு. படுத்து தூங்குறதா நல்லா இருக்கிறாரா, அதுவும் நல்லா இல்லை. சோறு துணி கையேந்தி நிற்கச்சி, அக்கா வீடு, அண்ணன் வீடு, தம்பி வீடு, தங்கச்சி வீடு, 4 வீட்டுக்கு சுத்திட்டே இருக்கிறார், எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, படிப்பை கெடுக்கக்கூடிய நிலை, படிப்பை கெடுத்து அடுத்த உயர்வுக்கு போக வேண்டிய நிலை. படித்திருந்தும் அந்த ஞானம் மட்டும் இருந்தும் கூட அதை வந்து ஸ்கூலில் சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, எனக்கு சரியான ஆதரவு கிடைக்கல, சரியான குரு அமையல, சரியான வீடு கிடைக்கல, சரியான சாப்பாடு கிடைக்கல, சரியான உறக்கம் கிடைக்கல, எனக்கு மட்டும் எல்லாமே கிடைக்கல. ஏன்னா கேது என்பது கழுத்துக்கு மேற்பட்ட பகுதியை அஞ்சுதல சர்பம்னு சொல்கிறோம். எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு மேலே அங்கீகாரம் இல்லையே, எனக்கு பாம்பு தலையில் கொடுக்கப்பட்டு இருக்கு, அதனால எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. எனக்கான அங்கீகாரமும் எனக்கான உரிமையும் எனக்கான வாய்ப்புகளும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு அந்த சின்ன வயசுலேயே ஒரு ஏக்கத்தை இந்த கேது இவர்களுக்கு கொடுத்து விடுவார். சில நேரங்களில் கேது பகவான் சூரிய சந்திரனுக்கு எதிரிங்கிறதுனால சூரியனும் சந்திரனும் அந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒன்று தாய் தந்தையருடைய பேச்சு அந்த நேரத்தில் கேட்க மாட்டாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தானே கெடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்கிடுவாங்க. அல்லது தாய் தந்தையர் ரொம்ப பாசமாக இருந்தால், நீ என்ன ரொம்ப பாசமாக இருக்கிற, நான் கெடுத்தே விடணும்னு சொல்லி யார் பாசமாக இருக்கிறா அவர்களை விட்டு கலட்ட வேண்டிய சூழ்நிலையை கேது உருவாக்கி கொடுப்பார். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அந்த நேரங்களில் சொறி சிறகு சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், மன அழுத்தங்கள், சின்ன வயசுலேயே ஓவர் திங்கிங், இதெல்லாம் போகிறதுக்கு காரணம் கேது. இன்னைக்குள்ள ஜென்ரேஷனில் மொபைல் அடிக்ஷன், கேம் விளையாட்டு, பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் கூப்பிட்டாங்கன்னா எங்கேயுமே போகாமல் இருக்கு, சாப்பிட வாடான்னு கூப்பிட்டானா கூட சாப்பிட வராமல் இருக்கிறது, எதுலையுமே யாரு கூடயுமே அடாப்ட் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் கேது தான் முக்கியமான வேலையை அவர்களுக்கு அந்த வயதில் கொடுப்பார். அதே நேரத்தில் கேது நல்லா இருக்கிறவங்க அந்த ஒரு ப்ரெஷரை கடந்து வந்திருக்காங்கிறது ஆயிலிய நட்சத்திரத்துக்காரர்களுடைய அந்த சாதுரியம் இருக்கிறதும், அந்த ஆன்மீகம் இருக்கிறதும், அந்த புரிதல் இருக்கிறதும், நான் எதிர்காலத்தில் நல்லா இருப்பேங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறதும், காலச்சக்கரத்துக்கு 4வது ராசிங்கிறதுனால தாய்மை உள்ளத்தோடு இருக்கிறதும், அந்த நிலையை இவர்கள் கடந்து வருவார்கள். இந்த நேரத்தில் கேது திசை நடக்கும்போது நடக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவர்களே அறியாமல் காதல் வலையில் சிக்குவதும், இவர்களை காதல் வலையில் சிக்க வைப்பதற்கான சூழ்நிலை இவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதும், சொந்த பந்தமே கூட இருப்பவர்களை இவர்களை துன்பப்படுத்துவதும், நெருங்கிய உறவு முறைகளை இவர்களுக்கு எதிராக நடப்பதும், பங்காளிகள் வழி பிரச்சனைகளை உருவாவதும் இந்த கேது திசையில் தான் இவர்கள் சந்தித்து குடும்பமே ஒரு சிரமம் ஏற்பட்டு, நான் ஏற்கனவே ஆயிலிய நட்சத்திரத்தில் சொன்னேன், அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தனக்கு தேவை எங்கே கிடைக்குது, தன்னுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பறவை எப்படி சரணாலயத்தை தேடி போகுமோ, இதுபோல் குடும்பமாக இவங்க வந்து அந்த மன பாரத்தோட கஷ்டத்தோட ஊரை தேடி நாட்டை தேடி பொழைப்பை தேடி போக வைக்க வேண்டிய சூழ்நிலையும், தான் வாழ்ந்த ஊர் தான் வாழ்ந்த இடத்தை விட்டு கண்ணு முன்னாடியே எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இவங்க இடம் மாறுறதையும்
தேவையில்லாத வழக்குகள் இவர்களுக்கு உருவாகிறது. கோயிலுக்கு போனா கூட சுவாமிக்கு தீபம் விட்டுட்டு தீக்குச்சியை தூக்கி போட்டா நீதாயா பத்த வச்சு விட்டேன்னு சொல்ற மாதிரி தேவையில்லாத தர்ம சங்கடங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் சின்ன வயதிலேயே ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு கேது கொடுப்பதனால அந்த 6ஆம் வடு என்பது அடுத்து வரக்கூடிய திசையில நம்ம எப்படியும் சாதிக்கணும், எப்படியும் உயரணும், எப்படியும் மேலே வரணும், எப்படியும் நல்லபடியா வாழ்ந்து காட்டணும், எந்த ஊரை விட்டு வந்தோமோ அந்த ஊர்ல போய் நிலை நிறுத்தணும், ஓட்டு வீட்டுல இருந்தா மாடி வீடு கட்டணும், சொந்த இடம் வாங்கணுங்கிற ஒரு வைராகியமும் எண்ணமும் யோகமும் இவர்களுக்கு அடுத்த திசை அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த திசையும் நல்லா இருந்தால் ரொம்ப டாப்பு. சரியில்லைனாலும் அதுக்குள் வரக்கூடிய புத்திகள் எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு 2 புத்தி கை கொடுத்தா கூட கடகம் ஆயிலியத்தில் பிறந்தவர்கள் ஹிட் ஆயிடுவாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு லக்னத்தை பொறுத்து கேது தசை சில ஏற்ற தாழ்வுகளை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து நடக்கவிருக்கிற சுக்கிர தசை இவர்களுக்கு நல்லது பண்ணுமா சார்? இதுல ஒரு நுணுக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆயில்ய நட்சத்திரம்ங்கிறது புதன் பகவானுடைய நட்சத்திரம், மகாவிஷ்ணுனுடைய நட்சத்திரம். இவர்களுக்கு சுக்கிர தசை அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சம். மகாவிஷ்ணு இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருப்பாங்க, லக்ஷ்மி இருக்கிற இடத்துல மகாவிஷ்ணு இருப்பாங்க. ஆக இந்த சுக்கிர பகவானுடைய திசை இவர்களுக்கு 20 வருடமும் சரியான வயசுல கிடைக்குது அப்படின்றது ஒரு கொடுப்பனை தான். சில பேருக்கு சுக்கிர திசை 60-70 வயசுல வரும். அப்போ ஒரு மாதிரியான சந்தோஷங்களை கொடுப்பார். ரொம்ப சின்ன வயசுல சுக்கிர திசை வந்தால் அது ஒரு விதமான சந்தோஷங்களை கொடுக்கும். ஒரு டீனேஜ் பருவத்தில் சுக்கிர மகாதிசை வருதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு என்ன ஒரு 8 வயசு வரையும் நம்ம புதனை சொன்னோம், ஒரு மத்தியமாக 7 வருஷம் வரையும் கேது மகாதிசையை சொன்னோம், 15 முடிஞ்சிருச்சு, ஒரு 16 அல்லது புதனுடைய திசையை பொறுத்து எப்படி வச்சு பார்த்தாலும் டீனேஜுக்குள்ள சுக்கிர மகாதிசை கவர் பண்ணிடும். சுக்கிர திசை எந்த வயதுல வந்தாலுமே வயது வித்தியாசம் இல்லாமல் உடம்புக்குள்ள ஒரு மாற்றங்களை கொடுப்பார். காதலுக்கு சுக்கிரன் காரகர், காமத்திற்கு சுக்கிரன் காரகர், அன்பிற்கு சுக்கிரன் காரகர், பாசத்திற்கு ஏங்க வைப்பதற்கு சுக்கிரன் காரகர். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தனக்கு பிடித்தவர்களோட 10 நிமிஷம் பேசும்போது ஐஸ் கட்டி மலையிலேயே நனைஞ்ச மாதிரி ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறது சுக்கிரனுடைய வேலை. எவ்வளவு பெரிய துக்கங்கள் வந்தாலும் தனக்கு பிடித்த ஒருவரோடு, தனக்கு பிடித்த அது அப்பாவை பிடித்திருக்குது, அம்மாவை பிடித்திருக்கு, அன்புங்கிறது யார் மேல வேணாலும் வரலாம் இல்லையா? அப்படி அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் வரும்போது உங்களை நேசிக்கக்கூடிய, உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய, உங்க அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய உறவுகளை சுக்கிர பகவான் இவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார். அது நல்ல நட்பாக நல்ல அமைப்பாக இருக்கிறது அப்படின்றது சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து தான் நல்ல அமைப்பை கொடுக்கும். சுக்கிர பகவான் எங்கேயாவது பாவமான நிலையில் அமர்ந்து பாவ கிரகங்களுடைய தொடர்பு பெற்று அந்த வீடு ரொம்ப அவர்களுக்கு ஒரு நீச்ச வீடாக இருந்து 6 to 12ஆம் அதிபதிகள் அவர்களை தொடர்பு கொண்டு பார்த்தால் அந்த காதல் புரியாத காதலாக மாறி அந்த வாழ்க்கையவே தன்னை பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்களை அந்த டீனேஜ் பருவத்திலே தள்ளும். ஏற்கனவே கேது திசையில் அன்புக்காக ஏங்கிய எப்பயுமே கடகங்கிறது அந்த தாய்மை ராசிங்கிறதுனால அந்த பாசம் காட்டினா அதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ அந்த கடகம் ஆயிலியத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கேதுல பட்ட தாக்கம் சுக்கிரன்ல உள்ள வரும்போது ஒரு புது உறவுகளால் நல்ல விஷயங்களா நடக்கிற மாதிரி வந்து லவ் ஃபெயிலியரை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி ஆயிலிய நட்சத்திரம். இவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஃபெயிலியர் அந்த இடத்துல சொல்கிறோன்னா, காட்டுன அன்புக்கு ரிட்டர்ன் வரலைனாலே ஃபெயிலியர் தானே, கொடுத்த பாசத்துக்கு ரிட்டர்ன் வரலைனாலே ஃபெயிலியர் தானே, கொடுத்த நேசத்திற்கு டைம் கொடுக்கலைனாலே ஃபெயிலியர் தானே, நீ காத்திருந்து காத்திருந்து கடைசி வரையும் கவலைப்பட்டு காத்திருப்புக்கு ஒருத்தர் கூட ஒரு கணம் கூட சிந்திக்கலைனாலே ஃபெயிலியர் தானே. இந்த ஃபெயிலியரை கடகம் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக சுக்கிர மகாதிசை முதல் பார்ட்டில் சந்தித்திருப்பார்கள். ஆனா அந்த 16-17 வயசுல வர்றதெல்லாம் லவ் இல்லை. நிச்சயமா 16-17 வயதுல இவர்களுக்கு வர்றதுக்கு பேர் லவ் இல்லைனாலும் கூட இவர்களை காதலிப்பவர்களுக்கு எத்தனை வயசுன்னு யாருக்கு தெரியும்? 16 வயது நிலை படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வயது வித்தியாசமான அந்த தராதரம் இல்லாதவர்கள் இவர்களை அந்த நேரத்துல வலை வீசுறது, அந்த நேரத்துல இவர்களை குழப்படி பண்றது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல தடம் மாறுவது, இந்த நிலையை சுக்கிரன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுல சுக்கிரன் நல்ல அம்சத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரின் போறது, நல்ல படிப்புகள், நல்ல இடத்துல கம்ஃபர்ட் ஜோனில் உட்கார்றது, நல்லா சம்பாதிக்கிறது, லவ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதில் எமோஷனலாக அது எந்த லிமிட்டுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு டைம் டேபிள் போட்டு வேலை பார்க்குறதெல்லாம் கடகராசி ஆயிலிய நட்சத்திரம். காதலுக்கு கூட அட்டவணை போட்டு இந்த நேரத்தில் தான் சாட் பண்ணுவேன், இந்த நேரத்தில் தான் ஃபோன் எடுப்பேன், இந்த நேரத்தில் தான் பேசுவேன், இவ்வளவு தான் பேசுவேன், இதுக்கு மேலே என்னை தொந்தரப்படக்கூடாதுன்னு சொல்லி அதை ஒரு தனியாக ட்ரில் பீரியட் மாதிரி வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் தனக்கு தேவையான விஷயங்கள், தன்னுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ராசி கடகம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதனால காதல் வலையில சிக்கிறதும் இவர்களுக்கு சுக்கிரன் எதிர்மறையா இருக்கும்போது இருக்கும். அந்த காதலையே ஒரு காவியமாக மாத்துறதும் சுக்கிரன் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இருக்கும். எப்பயுமே 16 காதல் பண்ணி அதில் 70 வரையும் வாழ்ந்து 80 வயது வரை இணை புரியாத ஜோடிகளாக கடகராசி ஆயிலிய நட்சத்திரங்கள் இருப்பதற்கு காரணமே அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கும்போது 16 வந்த காதல் முதுமையிலும் இவர்களுக்கு கடைசி வரை சூப்பரா இருக்கும். அதே நேரத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருந்தா 16 இருந்து ஒரு 26க்குள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஒரு மாதிரி துன்பப்படுத்தி 26 அதை விட்டு வெளியில வர வச்சு மறு திருமண யோகங்களை அந்த சுக்கிரன் ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார்.
அப்பயுமே அந்த சுக்கிரன் நல்ல அமைப்புகள் இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை யாரோ ஒருத்தரை நம்பி 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 பாசத்திற்காக இயங்கி கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அந்த பாசம் கிடைக்காம அந்த லைஃப்லையும் சில சிரமங்களோட சரி கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய நிர்பந்தத்தை அந்த காலகட்டங்களில் சுக்கிரன் இவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். சரி சார், இவர்களுக்கு இந்த சுக்கிரதசை 20 ஆண்டு காலம் இல்லையா, செகண்ட் பார்ட்டாவே உங்களுக்கு நல்லா ஆமா, நீங்க கேட்ட மாதிரி சுக்கிரனை எப்பயுமே பலன் எடுக்கும்போது 2 பருவமா நாங்க பார்ப்போம். 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம், ரிஷபத்துக்கும் சுக்கிரன் ஆதிக்கம், துலாத்திற்கும் சுக்கிரன் ஆதிக்கம். நீங்க ஒரு லக்னத்துல பிறக்குறீங்கன்னா அவர் வந்து அந்த காரக வேலையை, இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி எடுத்துக்கலாம்னா தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் ஆகாதவரா தான் போறாரு. ஏன்னா தனுசு லக்னத்துக்கு எதுக்கு சுக்கிரன் ஆகாதவரா போறாருங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி சுக்கிர மகாதசை இந்த வயசுல நடக்கும்போது எந்தெந்த லக்னங்களுக்கெல்லாம் ஆகாதவரா இருப்பார் அப்படின்னு பார்க்கணும். எப்படி சொல்றதுன்னா, அரசியலில் போய் சீட்டு கேட்கல யாரு கொடுப்பானா தான் கட்சிக்காரர்களுக்கு தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற ஆள் வேற கட்சி இணைகிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பாங்க. ஏன் டீம் யா அப்படின்னு சொல்றது சுக்கிரனுடைய ஒரு குணம். அப்ப சுக்கிரன் சார்ந்த லக்னங்கள் எது? ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் இந்த லக்னங்களாக இருந்து சுக்கிர மகாதசை நடக்கும்போது நம்பிக்கையோடு இருக்கலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி. இதே வந்து எதிரணி லக்னங்களாக இருந்தால் தனுசு, மீனம், மேஷம், விருச்சகம்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா சுக்கிரன் கொஞ்சம் பார்த்து ஃபைல மூவ் பண்ணுவான், இப்போ என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி பொறுமையாக நிதானமாக அவருடைய பார்வை கிடைப்பது என்பதே அரிதாக இருக்கும். எல்லா ஆசையும் இருக்குங்க, எல்லாத்தையும் அடையக்கூடிய சூழ்நிலையில் வருங்க, எல்லாம் பக்கத்துல போயிடுவாங்க. பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்காம அப்படியே காத்துக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய கவலைங்கிறது. நீ ஆசையை உருவாக்காம இருந்திருக்கலாம், காதலை உருவாக்காம இருந்திருக்கலாம், வாய்ப்புகளை கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆசையும் உருவாக்கி வாய்ப்பையும் கொடுத்து காதலையும் கொடுத்து தொழிலையும் கொடுத்து எதுவுமே உனக்கு இல்லவோ அப்படின்னு சொல்றது சுக்கிரனுடைய ஸ்டைல். ஆக அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு எதிர் துருவமாக இருக்கும்போது இவர்களை கொஞ்சம் அப்படியே காமிச்சு பட்டாம்பூச்சியை பக்கத்தில் வச்சுட்டு பிடிக்க போகும்போது பறந்து போயிருச்சுங்கிற மாதிரி அனுபவிக்க விடாமல் இருக்கும். சும்மா படுத்திருக்கிற மேலே வந்து அழகா உட்காந்துருக்கும் பட்டாம்பூச்சிங்கிற மாதிரி. என்னடா வாழ தகுதி இல்லாதவருக்கு வாழ்க்கை இருக்குது, வாழணும்னு நினைக்கிறவனுக்கு வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி ஏக்கத்தை கடகம் ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் கொடுத்துட்றாரு. தொழில் அமைப்பில் வரும்போது ஸ்மார்ட்டாக வந்துடுறாங்க, 2வது பாட்டில் சம்பாரிச்சிடுறாங்க. அந்த சுக்கிரனில் வீடு, காரு, வண்டி, வாகனங்கள்லாம் வாங்கிடுறாங்க. 1க்கு 2 வண்டி, 1க்கு 2 வீடு, சின்ன வயசுலேயே அற்புதமாக செட்டில் ஆயிடுறாங்க. பூலோகத்தில் இருக்கும்போதே இந்திரலோகத்தினுடைய தன்மை என்னன்னு காமிச்சு கொடுத்துருவார் சுக்கிரன். பூலோகத்தில் இருக்கும் பொழுதே இந்திரலோக வாழ்க்கையை கடகம் ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். அதே நேரத்தில் சுக்கிரன் பாதகமாக இருக்கும்போது இந்திரலோகத்துக்கே போனாலும் கூட அங்கே ஒரு தட்டை கொடுத்து ஏந்தி நிற்க வச்சு போடுறார். ஆக சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து தான் இவர்கள் இந்திரலோகமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் கடகம் ஆயில்யத்தில் பிறந்தவர்கள். இந்த ஆயில்ய நட்சத்திரம் சுக்கிரதசை நடக்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க காதலர்களுக்கு காதலில் வந்து பிரிவு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. 35 வயசு வரைக்கும் நடக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமணமும் நடந்திருக்கும்ல, இந்த திருமண வாழ்க்கையிலையும் பிரிவு ஏற்பட்டிருக்குமா சார்? இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கல்யாண வாழ்க்கையை வந்து பிரேக் பண்ணி விடுறதுலாம் இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் வெறுத்து போக வச்சுருவார். சொல்கிற மாப்பிள்ளைக்கெல்லாம் மேக்கப் போட்டு டீ கொடுத்து காராச்சம்பருக்கு வாங்கியே நாங்கள் அழுது போயிட்டோம் யா சுக்கிர திசையில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். பையனாக இருந்து சொல்கிற ஊருக்கெல்லாம் மல்லிகைப்பூவும் சொல்லிட்டு வாங்கி போயே அழுத்து போயிட்டோம் யா அப்படின்ற மாதிரி இருக்கும். சுக்கிரன் சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறார், ஒரு பொண்ணை காட்ட மாட்டேங்கிறார், ஒரு மாப்பிள்ளையை காட்ட மாட்டேங்கிறார். ஆனால் அம்புட்டு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், நம்ம ப்ரொஃபைலை எடுத்தோம்னா கல்யாணம் முடிச்சு போயிருதியா அப்படின்ற மாதிரி சுக்கிரன் அந்த திருமண விஷயங்களையும் கொஞ்சம் சதிலீலைகளெல்லாம் காட்டுவார். அதே நேரத்தில் கல்யாணம் முடிந்தவர்களுக்கு பிரிவு எப்படி இருக்குன்னா, பிரிவு இருக்குது, முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது. இந்த ஆளு கூட கடைசி வரை ஓட்ட முடியுமா, வண்டியை போயிடலாமா வேணாமா அப்படின்னு ஒரு முணுமுணுப்பு வந்துடும், சந்தேகம் வந்துடும், அந்த இடத்துல ஒரு அழுத்தம் வந்துடும். சுக்கிரன் வரும்போது ஒரு ப்ரெஷர் கொடுப்பார். உனக்கு ஏதோ மிஸ் ஆகுது, உனக்கு ஏதோ கிடைக்கல, உனக்கு ஏதோ தப்பா வண்டி வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேட் காட்டுவார். ஆனாலும் சுக்கிரன் காதல் இல்லையா, அதை விட்டுட்டு இவங்கனால வந்து மீண்டு வர முடியாது. ஏதோ சரியாயிடும்னே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. சரி ஆகுதா சரி ஆகாததா அப்படின்னு சொல்றது அவங்க ஜாதகத்தில் ராகுவும் நின்ற நிலையை பொறுத்து தான் இந்த சுக்கிரன் இவர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரா அல்லது கடைசியில் போகும்போது கடைசியில் நல்லதா சரி பண்ணி விட்டு போயிடுவாராங்கிறது அது திருமண வாழ்க்கையில் முடிவு என்பது சுக்கிர மகாதிசையில் கடைசியாக சுக்கிரனில் சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகுல ஆரம்பித்து கடைசியில் குரு, சனி, புதன், கேது வரும்போது அந்த முற்றுப்புள்ளி வச்சு விட்டு போயிடும். ஆக சுக்கிர திசை கேது வரும்பொழுது தான் பிரிவு என்பது ஊர்ஜிதமா இல்லையாங்கிறதே தெரிய வரும். அதுவரையும் பிரிவோடு இருப்பாங்க, ஆனால் பிரிவோடு இருந்தாலும் கூட வெளியில் தெரியாத மாதிரி இருப்பாங்க. அந்த பிரிவுகளை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக கடகம் ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். ஒரு வீட்டுக்குள் இருந்தாலும் கூட நீ 13வது நம்பர் ரூம்ல இருக்கு, நான் 10வது நம்பர் ரூம்ல இருக்கிறங்கிற மாதிரி 2 பேருக்கு இந்தியா பாகிஸ்தான் கேட்டு போட்டுக்கிட்டு தனியாக தூங்குறதுலாம் கடகம் ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் தான். ஆயில்ய நட்சத்திரம் சுக்கிரதசை பேசிட்டோம் சார். இப்போ 35 வயது இப்படி இருக்காங்க இல்லையா, இனிமே இவங்க வந்து லைஃப்ல செட்டில் ஆகணும், அது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும். ஸோ பணம், வருமானம் இதை நோக்கி தான் இவர்களுடைய பயணம் இதுக்கப்புறம் இருக்க போகுது. அடுத்து நடக்கக்கூடிய தசை இதெல்லாம் கொடுக்குமா? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 36 வயது நிலை அப்படின்னு வச்சுக்கிறோமே, நிறையா கஷ்டப்பட்டோம், நல்லது நடந்துச்சு கெட்டது நடந்துச்சு, எல்லாம் மிக்சடாக ஒரு பலன் கிடச்சிது. இது ஒரு பெரிய திசையாகவும் இருந்தது. சுக்கிரன் வந்து ஒரு ட்ராவல் வந்து ஒரு லாங் டேர்ம் ஜார்னி இல்லையா, ஒரு 20 வருஷம் நம்மளை வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்தாரியா அப்படின்ற மாதிரி. இதில் விட என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம் பிறந்தவங்களுக்குலாம் ஒரு 15 வருஷம் வரையும் 16 வருஷம் வரையும் புதன் இருந்து, கேது 22 வருஷம் வரை இருந்து, சுக்கிரன் 20 வருஷம் இருந்து, 35 இல்லாமல் 42 வரையும் கூட சுக்கிர தசை இருந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
ஸோ எப்படி வச்சு பார்த்தாலும் ஒரு 35 to 40 கணக்கில் வச்சுக்கிடுவோமே. சுக்கிர திசை முடிஞ்சிருச்சு. அடுத்து வரக்கூடிய ஒரு 3 திசை இருக்குது. அரௌண்ட் சூரிய திசை ஒரு 6, சந்திரன் ஒரு 10, செவ்வாய் மகா திசை ஒரு 7. அப்படி டோட்டலாக கவர் பண்ணுங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 16, ஒரு 7, 22 வருஷம் லைஃபோட ஒரு முக்கியமான பருவம்னு வச்சுக்கோங்க. ஏன் இது 3ஐயும் நான் மொத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க புதனுடைய அமைப்புல பிறந்திருக்கிறாங்க, கடக ராசியில பிறந்திருக்காங்க. இந்த கடக ராசிக்கு 2 கூடைய தனஸ்தானாதிபதியா சூரியன் வர்றார். கடக ராசிக்கு பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியா செவ்வாய் வர்றாரு. அப்ப சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் அடுத்தடுத்து இவர்களுக்கு தசாநாதனா வருவாங்க. ராசியாதிபதி சந்திரன் சூரியனுக்கு அடுத்து வருவார். அப்ப சூரிய தச தனாதிபதி, ராசியாதிபதி சந்திரன், பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய். அடிக்குது பாருங்க லக்கு. கடகம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நல்ல இடங்களில் இருந்தால், அதைத்தான் புலிப்பாணி ஐயா தன்னுடைய பாடல்களில் சொல்றார். கதிர் கணக்கன் ஓரில்லில் பலமாக நின்றான், சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒரு இல்லத்துல கனமாக நின்றான், புதாதிபத்திய யோகம் சொல்லியா அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் குறிப்பா கடகம் ஆயிலியத்துல பிறந்து நான் தனுசு லக்னமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா 9 கூடையவராகவும் 10 கூடையவராகவும் சூரியன் புதன் சேர்ந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்கள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். தனுசு லக்னமா பிறந்து சுக்கிர திசையில படாத பாடுபட்டேன், அப்புறம் சூரிய திசை வந்ததுல இருந்து வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்துருச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் யோகராம அமைகிறது, சந்திரன் யோகரா அமைகிறது, செவ்வாய் யோகரா அமைகிறது. கடகம் ஆயிலியத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நுணுக்கத்தை சொல்றேன் நான். சுக்கிரன் உங்களுக்கு யோகமா அமையும் போது அந்த சுக்கிரனுக்கு யோகமான லக்னங்களாக தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்னம், சுக்கிரன் யோகரா இருப்பார், ஆனால் அதே ரிஷப லக்னத்திற்கு சூரியன் சந்திரன் குரு நல்லது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆக சுக்கிரன்ட்ட இருந்து நீங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் நல்லது பண்ணணும்னா நீங்கள் அந்த லக்னங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மீனம், ஒரு தனுசு, ஒரு மேஷம், ஒரு விருச்சகம், ஒரு கடகம், ஒரு சிம்மம் இப்படிலாம் அமைந்து இந்த 3 திசைகளும் வலுவாக இருந்து திசை நடத்தினா கடகம் ஆயில்யம் கொடிகட்டி பறப்பார்கள். அதே நேரத்தில் நாங்கள் சுக்கிரன் வரை நல்லா இருந்தான், சூரிய திசை என்னைக்கு வந்துச்சோ திரும்புகிற இடமெல்லாம் பிரச்சனை, வீட்டை விட்டு வெளியில் போயாச்சு, மறுதிருமணம் நடக்கலை, தேவையில்லாத குழப்பம், அரசாங்க ஜப்தி, இருக்கிற வீட்டில் இருக்க முடியல, பங்காளி பிரச்சனை, அப்பா பகை, அப்பா மேலே பாசம் இருக்குது பக்கத்தில் உட்காந்து பேச முடியல, அல்லது பிள்ளை நல்லா வாழ்கிறத அப்பா பார்க்க முடியல, பிள்ளைக்கு ஒரு பிள்ளை இருக்கிறத அப்பா அனுபவிக்க முடியல அப்படின்னு அந்த தந்தை ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும், அரசு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும், அதிகாரம் சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும், ஆளுமை சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் சூரியன் கை வச்சிருவார். அப்ப சூரியன் நல்ல அமைப்புகள் இருந்தா இதெல்லாம் சூப்பரா கொடுப்பார். அந்த நேரங்களில் அரசியல் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சாதுரியம் புத்தி எல்லா கணக்கையும் போட்டு சூரியன் மட்டும் வலுவா இருந்து லேசா அப்படி ஒரு கோடு போட்டு ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்தவர்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க, ஆனால் அதே நேரத்தில் கொடுத்தவர்கள் இவர்களை அடிமைப்படுத்தினா என்ன முட்டுதா தள்ளி நில்லுன்னு கேட்பாங்க. அதாவது கடகம் ஆயிலியத்தில் பிறந்தவங்க ஒரு விஷயத்தை உருவாக்குனதுக்கப்புறம், ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இவர்கள்ட்ட யாரும் அடிமைத்தனத்தை இவர்களை பயன்படுத்தக்கூடாது. இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கணும், இவங்களை அட்வைஸை கேட்டுக்கணும், இவங்க சொல்கிற சாதுரியத்தை கேட்டுக்கிட்டா கடைசி வரை சரின்னு அவங்களையும் சேர்த்து தூக்கி விடுவாங்க. இவங்களை மட்டம் தட்டிட்டா இவங்க எதிர்த்துக்குருவாங்க. அந்த எதிர்ப்புங்கிறது ரொம்ப சாதுரியமாக, ரொம்ப எப்பயுமே டபுள் மைண்டு நம்ம ஆள்கள்ட்ட இருக்கும். இவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் சொல்லாத ஆட்கள், ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆட்கள், ரகசியமாக இருந்து காய் நகர்த்தக்கூடிய ஆட்கள், உள்ள என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு யாரும் கண்டே பிடிக்க முடியாது. டைம் வரும்போது கனகச்சிதமாக காய் நகர்த்தி தனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி சூரியன் சந்திரன் செவ்வாய் முழுவதுமே சூப்பராக வாழ்ந்துருவாங்க கடகம் ஆயிலியத்தில் பிறந்தவர்கள். இதில் ஒருவேளை சூரியன் சில டம்மியாக இருந்தாலும் ராசியாதிபதி சந்திர மகா திசை வரும்போது அந்த சந்திரனுக்கு கேந்திரங்களில் குருவெல்லாம் அமர்ந்து கெஜகேசரி யோகம்லாம் உட்கார்ந்துருந்தா சந்திர திசையில் அற்புதமான வாழ்க்கை, மன அமைதியும் சந்தோஷமும் இவர்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் நல்ல அமைப்புகள் இருந்தால் வீடு வாங்குறது, பூமி வாங்குறது, சொத்து சுகம் சேர்றது, வாழ்க்கை பயணம் உச்சமாக அனுபவிக்கிறது இந்த காலகட்டங்கள்லாம் நடக்கும். ஸோ இதில் சூரியன் 6, சந்திரன் ஒரு 16, செவ்வாய் ஒரு 7, 22, ஒரு 40லேருந்து 22 கூட்டினா சுமார் ஒரு 62 வயது வரை அல்லது 55 வயது வரை இவர்களுக்கு அந்த புதன் ஆதிக்கத்தை பொறுத்து இந்த 3 திசைகள் வாழ்க்கையினுடைய பாடத்தை கற்பித்து கொடுத்து அடுத்து ஒரு திசையிட்ட கொண்டே கொடுக்கும். அந்த திசை மீண்டும் பெரிய திசையாக இவர் வாழ்க்கையில் நிற்கும். இவர்களுக்கு அடுத்து பெரிய தசை அப்படின்னு சொன்னீங்க, என்ன தசை சார்? அதாவது ராகு மகாதிசை அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய திசைக்கு 18 வருஷம் கடகம் ஆயிலியத்தில் பிறந்தவங்க வர்றாங்க. இவங்களுக்கு பாருங்களேன், கேது திசையும் ஒரு மத்தியம வயதில் வந்துடுது, ஒரு முதுமை காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஓடி ஆடி சம்பாதிக்க முடியாது, ஓரளவு நம்ம இருக்கிறத தக்க வைக்கணும். அதே நேரத்தில் பெரிய பொறுப்புகள் இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். தன்னை நம்பிய உயிர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, தன் பிள்ளைகளை பாதுகாத்துக்கிறது, சொந்த பந்தங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறது, தனக்கு தேவையான சேவிங்ஸை தேடிக்கிறது, இது எல்லாமே ராகு மகாதிசை தான் தீர்மானிக்கும். பொதுவாக ராகு பகவான்கிட்ட ஒரு 2 விஷயம் இருக்குது. வாகா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உன்னை பெரிய ஆக்கி வரேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத அறிமுகங்களை கொடுத்து அந்த யோக மாதிரி காமிச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே ஜோதி மாதிரி எரிய விட்டு கடைசியில் கதவை இழுத்து முடுற வேலையும் ராகு தான் பண்ணுவார். ஆயிலிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால நிறைய பேரை நம்புறது, அந்த சூரிய மகாதிசை நடக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு வேகத்தை தூண்டி
சந்திர திசை நடக்கும்போது எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நம்பி செவ்வாய் திசை வரும்போது டக்குன்னு எனக்கு எல்லாமே மாறிடுச்சேன்னு ஒரு சந்தோஷத்துக்கு வந்து ராகு திசையிட்ட போகும்போது அது மூணுமே நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுனீங்க அப்படின்னு ராகு கரெக்டாக பிடிப்பார். ஏன்னா ராகு வந்து ஆட விட்டு அடிக்கிற கிரகம், அதாவது பலர் அறிய நோகடிப்பவர் அப்படின்னு சொன்னால் அது ராகு தான். அப்போ அந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா, சூரியன் நீ அப்பா என்ன உன்ன அவருக்கு மதிப்பு கொடுத்தியா, அல்லது உன்னை சுற்றி இருக்க உறவுகள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட, உறவுகள் உன்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டோம், நீங்கள் என்னவா இருந்தீங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் சந்திர திசை நடக்கும்போது தாய்க்கு என்ன பண்ணீங்க, தாய் சாபத்திற்கு நீங்கள் எப்படி ஆளானீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிறது. செவ்வாயை நடத்தும்போது சகோதரர்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க, சகோதரி உறவு முறைகள்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க, இது மூணையும் அழகாக அப்படி ஸ்கேன் பண்ணி ராகு திசை உள்ளே வரும்போது நீட்டாக அப்படியே ப்ரெசென்ட் பண்ணும். இது மூணுக்குள்ளேயும் இவங்க ரொம்ப நிறைய கடகராசி வந்து மேக்சிமம் இந்த உறவுகள்ட்ட எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க. மேக்சிமம் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருப்பாங்க. சில நேரங்கள் அந்த கேதுல வாங்கின தாக்கத்தினால இவங்களோட அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் பிரிஞ்சு போனவங்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் கடகம் ஆயிலியத்தில் பிறந்து சனி சந்திரன் கேது அந்த வீட்டிலே இருக்குன்னா சன்னியாச யோகத்தை கூட சில நேரங்களில் கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். எல்லாரோடையும் இருப்பாங்க, யாரோடையும் இணக்கம் இல்லாமல் இருப்பார்கள். அப்போ இந்த கடகம் ஆயிலியத்தை பொறுத்தவரை சென்சிட்டிவ் ராசி அப்படிங்கிறதுனால ரொம்ப இந்த 3 தசைக்குள்ளே நீங்கள் நல்லா சம்பாரிச்சு பெரிய பிக்ஸாட்டாக வந்து அல்லது சுமாராக சம்பாரிச்சாலும் கூட நிறைய தான தர்மங்களை செய்திருந்தால் ராகு திசை நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிகளை தரும். நிறைய கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் புலம்புறதை பார்க்க முடியுது. நான் சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசைலாம் எனக்கு தெரியாதுங்க, நல்லது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன், நல்லது மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தேன், பாசம் மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கும்போது இந்த ஒட்டுமொத்த கிஃப்டையும் வச்சுக்க அப்படின்னு சொல்லி ராகு திசை வந்து இவர்களுக்கு என்ன பண்ணும்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை அமானுஷியங்களையும் அசால்ட்டாக நடத்தி காட்டும் ராகு திசை. அதான் சொல்லுவாங்க, கடகம் ஆயிலியத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கேதுல சில தடுமாற்றங்கள் வந்தாலும் கூட ராகு வந்து இவர்களை தாங்கி பிடிப்பார், தூக்கி பிடிப்பார், உயர்த்துவார், கௌரவப்படுத்துவார், அந்தஸ்தை கொடுப்பார், பதவிகளை கொடுப்பார், பௌஷ கொடுப்பார், பங்களா கொடுப்பார், காரு கொடுப்பார், சந்தோஷங்களை எல்லாத்தையும் ராகு அனுபவிக்க வைப்பார். கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஆட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் ராகு தன் திசை நடக்கும்போது புரிய வைக்காமல் விடவே மாட்டார். ரண சிகிச்சையை கொடுத்து கையில் காப்பு போடுவதில் வல்லவர் ராகு பகவான். நல்லது பண்ணியிருந்தா ராகு தசையில் நல்லா இருப்போம். ஒருவேளை நம்ம வந்து யாருக்காவது ஏதாவது தீங்கு பண்ணியிருக்கோம் நமக்கே தெரியாமல் பண்ணியிருந்தாலும் கூட ராகு வந்து அதற்கான ஒரு பாடத்தை வந்து புகட்டுவார்னு சொன்னீங்க. ஆனால் நிறைய பேர் சீனியர் சிட்டிசன்லாம் என்னது, நான் நல்லா தானப்பா பண்ணேன், ஆனால் நான் ஏன் கஷ்டப்படுறேன் ராகு திசையில் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சார்? ராகு திசை வந்து உள்வினை பயனாக வரக்கூடிய திசை, முன் ஜென்ம கர்ம வினைக்கு தகுந்த மாதிரியான வரக்கூடிய திசை. அதே நேரத்தில் இடையில வந்து சூரிய சந்திர திசை 2 திசை உள்ள வருது பார்த்தீங்கன்னா, இந்த 2 திசையும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கிறத ராகு கரெக்டாக கிரகித்து வைத்திருப்பார். நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், எங்கேருந்து பார்த்தேன், வீடியோ காலில் பார்த்தேன், நல்லா பார்த்துக்கிட்டேன், எங்கேருந்து பார்த்தேன், ஆசிரமத்தில் வச்சு பார்த்துக்கிட்டேன், நல்லா பார்த்துக்கிட்டேன், எங்கேருந்து பார்த்தேன், வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி உங்களுக்கு வந்து பார்த்துட்டு போனேன், அது அல்ல. அப்போ ராகு திசை உங்களுக்கு பின்னாடி வரும்போது அவங்க என்னதான் பித்ருக்கள் என்னதான் முன்னோர்கள் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களாக இருந்தாலும் அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் ராகு திசையில் சூப்பராக இருக்கலாம். சில நேரங்களில் ஏற்படக்கூடிய தடுமாற்றத்தினுடைய பின் விளைவே ராகு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். அடுத்து வந்து குரு தசை இல்லையா, இந்த முதுமையில் குரு தசை இவர்களுக்கு எப்படி இருக்கும்? முதுமையில் அப்படிங்கிறது ஒரு ஞானம், தெய்வீகம், ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சிந்தனை, தபசு, நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டோம், பூமிக்கு வந்தோம், நிறையா நம்மளை சுற்றி நிறையா நல்ல விஷயங்களை பார்த்தோம், பேர குழந்தைகளை படிக்க வச்சோம், போதும் நமக்கு தேவையான தன்னிறைவு பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு திசை வரும்போது ஒரு அற்புதமான தியானமும். ஏன்னா கடகம் ஆயிலியத்தில் வந்து நிறையா மகான்கள், நிறையா ஞானிகள் கடகராசியில் தான் அதிகம் தோன்றாங்க. அந்த கடகத்திற்கு உண்டான அந்த ஆன்மீக ஸ்பிரிச்சுவாலிட்டி இவங்கள்ட்ட வந்து அந்த குரு திசை வந்துடும். ஒரு கோவில் கட்டினேன் சார், ஒரு குலதெய்வம் கோவில் எடுத்து செஞ்சோம், ரொம்ப நாள் உறவுகள்லாம் பிரிஞ்சிருந்தாங்க, எல்லா பேர பிள்ளைங்க மக எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெரியவர்களை நம்ம குரு திசையில் பார்த்துருக்கோம். இவங்க ராகுல நல்லா சில விஷயங்களை வந்து ஒரு மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துருந்தாலும் கூட, ஏன்னா ராகு எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்கிற விஷயம் இல்லை, சில நேரங்களில் பிரச்சனைகளை கொடுப்பார், இல்லீகல் பிரச்சனைகளை கொடுப்பார், சில தடுமாற்றங்களை கொடுப்பார், இப்படிலாம் கொடுத்துருந்தாலும் கூட குரு வரும்போது அப்படியே கிரகணம் விலகின மாதிரி எப்படி இருக்குதோ அது மாதிரி குரு வரும்போது ஒரு நிம்மதி இருக்கும். அப்பாடா சிலது பிரிந்தால் சந்தோஷம், சிலது இணைந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலையை குரு வரும்போது இவர்கள் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த பிரிவு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, இந்த இணைவு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுங்கிறத, எதை பிரியணும் எதை சேர்த்துக்கணுங்கிற ஒரு ஃபில்டர், காப்பியிலேருந்து டீ தூளை வடிகட்டி எடுத்த மாதிரி இந்த குரு உள்ளே வரும்போது தேவையான டீயை மட்டும் கரெக்டாக உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்குற மாதிரி குரு வந்து ஃபில்டர் பண்ணி அழகாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நிச்சயம் கொடுப்பார். குரு தசை சொன்னீங்க சார், அடுத்த தசை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு என்ன? சனி பகவானுடைய திசை வருது. 19 வருடம் சனி மகா திசை இருக்கும். சனி வந்து விதி கிரகம், ஆயுள் கிரகம்னு சொல்கிறோம். சுய ஜாதகத்தில் இவங்களுடைய ஆயுளை பொறுத்து சனி மகா திசையினுடைய அந்த பலன்கள், நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு நினைவுகள், அதை அழகாக எடுத்துகிட்டு போகிறது, உடல் ஆரோக்கியங்களை கொடுக்கறது,
ஒரு ஆரோக்கியத்திற்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டங்களை கொடுக்குறது. ஏன்னா இளமையில் ஒரு நல்ல லக்ஸரியாக வாழ்ந்துட்டு சுக்கிர திசையிலலாம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சனி திசை வரும்போது திரும்பி பார்க்குறதுக்கு பச்சை தண்ணி வந்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு கவலைப்படக்கூடாது. ஆக அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சூழ்நிலைகளை இவங்க குருவிலே செஞ்சு வச்சிருந்தாலும் ராகுலே பண்ணியிருந்தாலும் சனி திசையில் மேக்சிமம் இவர்களுக்கு ஆயுளை பொறுத்து அந்த சனி திசை நடந்துச்சுன்னு சொன்னால் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறதா அதனுடைய நிலை. ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை அற்புதமாக சொன்னீங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நான் இந்த லக்னம் நான் அந்த லக்னம் அப்படிங்கும்போது ஒரு தசைக்கும் இந்த லக்னக்காரர்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் அக்யூரேட்டாக நம்மளால சொல்ல முடியும் இல்லையா சார்? அதையும் நம்ம பேசணும். நிச்சயமாக தொடர்ந்து பார்ப்போம். நேயர்கள் ஆதரவோட லக்னமடி மட்டும் இல்லை, ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய தாராபலன்கள், வழிபட வேண்டிய தெய்வ அனுகூலங்கள், இவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தை எந்த தசை வந்து இவங்களுக்கு கொடுக்கும், அதற்கான வழிபாடுகள் என்ன, ருது அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயிலாக நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். நிச்சயம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை பார்ட் 2 வீடியோ, அதாவது இந்த வீடியோவில் நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தசைக்கும் உண்டான புத்திகளை பத்தி பேச போறோம். அதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த தசை என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் பேச போறோம். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய யூடியூப் டைம்லைன்ல ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன்ல தெரியணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் சேனல்ல உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். நீங்க பதிவிடக்கூடிய கமெண்ட்ஸ், ஒவ்வொரு கமெண்ட்டையும் நாங்க படிச்சுட்டு தான் இருக்கோம். அதற்கான பதில்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு இதே மாதிரியான ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.